அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள்ங்க. சினிமாவில் அவர் வில்லனா இருக்கலாங்க, ஆனா நிஜத்துல அவர் எங்களுக்கான ஹீரோங்க அப்படின்னு நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களை கொண்டாடிட்டு இருக்காங்க. டெல்லியில போராடி கொண்டிருக்கிற மாணவர்கள். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு சிஜேபி போராடிட்டு இருக்காங்க இல்லையா? இதை ஒட்டித்தாங்க. அதே நேரத்துல நீங்க சினிமாவில் ஹீரோ ஆனா நிஜத்துல அப்படின்னு கேள்வியும் முன்வைக்கப்படுது. விஜய் அவர்களை நோக்கி 7 கேள்விகளை அடுக்குறாங்க. இதுதான் ஜனநாயகமா? எது ஜனநாயகம் அப்படின்னு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற இந்த நேரத்துல, அதாவது லேட் ரியாக்ஷன் விஜய், சாஃப்ட் ரியாக்ஷன் எம்கே ஸ்டாலின் அப்படின்னும் அந்த பக்கமும் சில கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் அதிமுகவை சுற்றிய வழக்கமான பஞ்சாயத்துகள், முக்கியமா எடப்பாடி முன்பு இருக்கிற 2 சமாச்சாரங்கள், இரட்டை சமாச்சாரங்கள், அப்புறம் டீல், டிமாண்டு, எஸ்பி வேலுமணி, டெல்லி மெசேஜ், சிவிஎஸ் உடைய புது சபதம் அப்படின்னு இந்த டெல்லி சென்னையை சுற்றிய பரபரப்புகளுடைய பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். போராட்டக்காரர்களை திரும்பி கூட பார்க்காத தவேக இப்போதாவது வாய் திறந்து பேசுங்கள் விஜய். 7 கேள்விகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை ஒட்டி கல்வித்துறை அமைச்சரான சென்ட்ரல் மினிஸ்டரான திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு நாடு முழுக்கவே, குறிப்பா டெல்லியில மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க மாணவர்கள். குறிப்பா சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராடிட்டு இருக்காங்க. கடந்த 3 நாட்களாக, அதாவது தொடக்கத்துல காவல்துறையினர் தடியடி நடத்தினாங்க, அப்புறம் கண்ணீர் புகை வீச்சு நிகழ்த்தினாங்க. இப்ப வர செய்தியெல்லாம் பார்த்தோம்னா இந்த லத்தியில ஆணியை மாட்டி கடுமையாக அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு புதன்கிழமை நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தா, அப்புறம் வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா பதறுதுங்க. சொந்த தேசத்து மக்களை, சொந்த நாட்டு இளைய சமூகத்தினரை, நாளைய தலைமுறையினரை இப்படி கொடூரமாக தாக்குதல் செய்வது தான் அறமா? இதுதான் அரசியலா? இதுதான் ஆட்சியா? ஆட்சி நடத்துற முறையா? அப்படின்னு பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக கடும் எதிர்வினைகள் வந்துட்டு இருக்குங்க. கடந்த 3 நாட்களாக டெல்லியே பரபரப்பா இருக்கு. அது ஏனைய மாநிலங்களையும் இப்ப பற்றி கொண்டிருக்கு. குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டிலும் எஸ்எஃப்ஐ, டைஃபி உள்ளிட்ட பல்வேறு இடதுசாரி இயக்கங்கள், மாணவ சங்கங்கள்லாம் தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் வழக்கறிஞர்கள் போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. கருப்பு பேட்ச் குத்தி கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. டெல்லியை கடந்தும் பல்வேறு மாநிலங்களுக்கும் பரவி கொண்டிருக்கு இந்த எதிர்வினைகள். குறிப்பா சமூக ஆர்வலர்கள், பிரபலங்கள்லாம், நடிகர் திரு பிரகாஷ்ராஜ் அவர் போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு மாணவர்களுக்கு. அதை ஒட்டி தான் நீங்க சினிமாவில் வேணா வில்லனா இருக்கலாம், நிஜத்துல ஹீரோங்க அப்படின்னு எல்லோரும் அவரை கொண்டாடுறாங்க. அதே நேரத்துல தான் நீங்க மிகப்பெரிய அளவுல இளைஞர் பட்டாளத்தோட ஆதரவை பெற்று மாற்றத்தை இளைஞர்கள் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு இங்க தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிங்க தாவேகா தலைவர், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற திரு ஜோசப் விஜய். நல்ல விஷயம்தான், கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு முன்மாதிரியா இருக்கீங்க. இளைஞர்களுடைய குரலை செவி சாய்ப்பீங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு நாட்டையே திரும்பி பார்க்க வைத்து கொண்டிருக்கிற இளைஞர்களுடைய இந்த போராட்டத்துல வாய் மூடி அமைதியாக இருப்பது ஏன்? ஆணித்தரமாக, ஆழமாக உங்களுடைய எதிர்வினைகளை ஆற்றாது ஏன்? 2வது, முன்னாடி தங்கை அனிதா அவர்களுடைய மரணம் இப்பவும் நடுநடுங்க வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல என்னுடைய சகோதரிக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆதரவுலாம் கொடுத்தீங்க. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயங்கள்ங்க. அது எல்லாமே தான் உங்கள் மீதான மதிப்பை அதிகரிச்சது. ஒரு நடிகரா இருந்தப்ப கூட மக்களுடைய துயரங்கள்ல பங்கெடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க சிஎம் ஆகியிருக்கீங்க. இதனால தான் உங்களை சிஎம்மும் ஆக்கியிருக்காங்க. சிஎம் ஆன பிறகு பவர் இருக்கு, ஆனாலும் வலிமையான எதிர்வினை. குறிப்பா அதனால தான் பல்வேறு கட்சிகளும் தமிழ்நாட்டில் இந்த நீட்டு வேணாம் அப்படின்னு அதற்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. நீங்களும் குரல் கொடுத்தீங்க. ஆனா தற்போது இளைஞர்கள் தாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறப்ப அமைதியா இருந்துகிட்டு இருக்கீங்க. 3வது, கடந்த 2011ஆம் ஆண்டுல அப்ப திரு அண்ணா ஹசாரே ஊழலுக்கு எதிராக அவர் உண்ணாவிரதம் இருக்காரு. நீங்க இங்க இருந்து போய் அந்த உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. நல்ல விஷயங்க. ஆனா அந்த டைம்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க. பின்னாடி திரு நரேந்திர மோடி உங்களை சந்திச்சாரு. அதுக்கப்புறம் 2014 பாஜக ஆட்சிக்கு வந்தாங்க. இதெல்லாம் பழைய விஷயங்கள். ஒரு நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற உங்களுடைய எண்ணம் நல்லது. ஆனா இன்னைக்கு பாஜக அரசாங்கத்துல இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இளைஞர் பட்டாலும் தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திரு ஷோனம் வாங்சு அவர்கள் மிகப்பெரிய அளவுல உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாரு கல்வித்துறை முறைகேடுகளுக்கு எதிராக. இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் அமைதி காப்பது ஏன்? 4வது,
திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியமான அவரு. இந்த போராட்டத்துல அவர் எந்த அளவுக்கு தாக்கப்பட்டிருக்கிறார், அந்த காட்சிலாம் பார்க்குறப்ப மூக்குல ரத்தம் வந்த மாதிரிலாம் வீடியோஸ் பார்த்தோம். பார்க்கவே பகீர்னு இருக்கு. அப்புறம் பிரியங்கா காந்தி அவர்களை கைது செஞ்சது, அவங்கள நோக்கி அந்த விஷயங்கள் எல்லாமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. உங்களுடைய கூட்டணி கட்சிங்க அவங்க இந்த அமைச்சரவையிலையும் பங்கெடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினர். இவ்வளோ ஒரு அட்டாக் நடந்தும் வாய்மூடி அமைதியாக இருப்பது ஏன்? போராட்டக்காரர்களை கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காத தாவேக்காவாகத்தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து 5வதாக காவிரியில கடந்த ஜூன் மாசம் 9.19 டிஎம்சி நீர் நமக்கு திறந்து விடணும். ஆனா 2.91 டிஎம்சி தான் திறந்து விட்டாங்க. இப்ப ஜூலை மாசத்துல எடுத்துக்கிட்டோம்னா 31.24 டிஎம்சி திறந்து விடணும். ஆனா இப்ப வர அது திறந்து விடப்படவில்லை. ஏன் இந்த விஷயத்திலும் அமைதியா இருந்துட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டுடைய உரிமையை பெறுவதில் கூட. இத்தனைக்கும் கூட்டணி கட்சி உங்களுடைய காங்கிரஸ் தான் கர்நாடகத்துல ஆண்டு கொண்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஓப்பனா நீங்க கேட்க மாட்டீங்களா? மேகதாது அணை விவகாரம் இருக்கு, அதுலயும் சாஃப்டாவே அணுகிட்டு இருக்கீங்க ஏன் அப்படின்னு கேள்வி வருது. இதை ஒட்டி தான் அந்த 6வது கேள்வி. அப்ப ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுறதால அதுவரை டெல்லியை எந்த வகையிலையும் உஷ்ணப்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் அமைதி மோட்ல இருந்துட்டு இருக்கீங்களா திரு விஜய் அவர்களே? 7வதாக கர்நாடகாவிலையும் எந்த விதமான சிக்கலும் இல்லாம ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகணுங்கிறதால தான் அமைதியா இருக்கிறீங்களா காவிரி நீரை பெறுவதில், அப்புறம் மேகதாது அணை விவகாரத்துல அப்படியே நீங்க பேசுறதும் கூட மேலோட்டமாக மருந்துக்காகத்தான் இருந்துகிட்டு இருக்கு. எப்படி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு கடுமையாக அட்டாக் பண்ணீங்கல்ல, பாயாசம் பாசிசம் அப்படின்லாம் பேசுனீங்கல்ல, அந்த மாதிரி ஆணித்தரமாக உங்களுடைய எதிர்வினை இல்லை. ஏன் அப்படின்னு இந்த 7 கேள்விகளை அடுக்குறாங்க திரு விஜய் அவர்களை நோக்கி. நீங்க ஒரு மிகப்பெரிய பிரபலம், நீங்க ஓப்பனா பேசினா இந்த குரல் இன்னும் பல பக்கமும் விரிவடையும். இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க ஆல் இண்டியா லெவல்ல அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? இந்த விவகாரத்தில் நீங்கள் குரல் கொடுத்தா ஆல் இண்டியா லெவல்ல இது எதிரொலிக்கும். வாய் திறந்து பேசுங்க சிஎம் சார் அப்படின்னும் இப்படியாக பல இடங்கள்ல இருந்தும் இளைஞர் பட்டாளம், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கைகளையும் சில கேள்விகளையும் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இவையெல்லாம் காதுகளில் விழுந்ததோ என்னவோ, இப்ப அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைநகர்ல ஜனநாயகம் நசுக்கப்படுவதை வன்மையாக நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு கடுமையாகவே ட்வீட் பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீட் எதிர்ப்புங்கிறத எங்களுடைய நிலைப்பாடு, இங்க நீட் வேணாம் அப்படிங்கிறதையும் அவரு அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு. மேலும் திரு ராகுல் காந்தி அவர் மீதான அட்டாக்கையும் கடுமையாக கண்டிச்சு ஒரு ட்வீட்டையும் பதிவு செஞ்சிருக்காங்க டிவிகே பார்ட்டி. அதே நேரத்தில் டெல்லி ப்ரொட்டஸ்ட் லேட் ரியாக்ஷன் விஜய், சாஃப்ட் ரியாக்ஷன் ஸ்டாலின். என்னப்பா நடக்குது? இவங்க இப்படி லேட் ரியாக்ஷன் பண்றாங்கன்னா இன்னொருத்தர் ரொம்ப சாஃப்ட் ரியாக்ஷன் வேற யாரு? முன்னாள் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்களுடைய டிஎம்கே தாங்க. முன்னையெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா காத்திரமாக இறங்கி வீரியமாக பாஜக அரசாங்கத்தை அட்டாக் பண்ணுவாங்க. அந்த தொகுதி மறுவரையறை பிரச்சனைலாம் அந்த இதெல்லாம் கொளுத்தி அப்படிலாம் போராட்டம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களும் ரொம்ப மென்மையாக அப்படின்னு அணுகுமுறை இருக்கு. இப்ப கல்வியாளர் திரு சோனம் வாங்சு அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்துக்கு எம்பி திரு ஆ ராசா பங்கெடுத்துக்கிட்டாரு, ஆதரவு கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் கூட ரொம்ப காத்திரமாக மாணவர் அணியினர் போராட்டம், இளைஞர் அணியினர் போராட்டம், எதிர்ப்பு அலைகள், எதிர்ப்பு பதிவு செய்வது, இப்படி எந்தவித இதுவும் திமுக கிட்ட வெளிப்படலை. அப்ப தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சாஃப்டா அணுகுறாங்களோ, காங்கிரஸ் தான் பிரதான எதிரிங்கிறதால பிஜேபியோடு கொஞ்சம் நெருக்கமாக பயணிக்கிறாங்களோ அப்படின்னும் விமர்சனங்கள் வருவதும் தவிர்க்க முடியலைங்க. சரி, இங்க இந்த 2 கட்சிகளும் அட்லீஸ்ட் நீட் வேணாம் அப்படின்னு எதிர்ப்புகளை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வகையில. ஆனா எம்ஜிஆர் மாளிகை வட்டாரமும் டெல்லியிலையா போராட்டமா அப்படிங்கிற மாதிரி தான் அணுகிட்டு இருக்காங்க. முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க டீம் தாங்க. எடப்பாடியின் பதம் பார்க்குமா சிவிஎஸ்இன் சபதம்? ஒரு பக்கம் டெல்லியில மாணவர்கள் போராட்டம், அங்கங்க பல்வேறு மாநிலங்கள்லயும் போராட்டம் அப்படின்னு பெரும் பரபரப்பு இருந்துட்டு இருக்கிற நேரத்துல எம்ஜிஆர் மாளிகை, சென்னை எம்ஜிஆர் மாளிகை வட்டாரத்துல மட்டும் வேற விதமான இல்ல வழக்கமான பரபரப்பு தாங்க. அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் மாவட்டம் தோறும் இப்படி நடத்திட்டு இருக்காங்க. அங்க வழக்கம் போல உள்ளடி
கோஷ்டி பூசல் இந்த அரசியல் வெளிப்பட்டு கொண்டிருக்கு. முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் முன்பு 2 கேள்விகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு நிர்வாகிகள் சந்திப்புல. ஒன்னு, பிரிந்தவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கணும், அப்பதான் நம்ம பவருக்கு வர முடியும், இனிமேலாவது கட்சியை காப்பாற்ற முடியும். திருமதி வி.கே. சசிகலா, திரு டிடிவி தினகரன், அமமுக எல்லோரையும் ஒருங்கிணைத்து பயணிக்கணும்னு சொல்றாங்க. இன்னொன்னு, பொதுக்குழு கூட்டணும், தேர்தல் வரணும், அதாவது எடப்பாடி அவர்களுடைய பதவியை நோக்கி கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இவ 2க்குமே எடப்பாடி அவர்களுடைய டீம் பதில் என்னவா இருக்குன்னா, இப்ப அமமுக தனியாக அவங்க செயல்படுறாங்க, எப்படி இப்ப ஒருங்கிணைந்து செயல்படணும், அது மட்டும் இல்லாம நாம பவரா தான் இருக்கோம், பவருக்கு ஆசைப்பட்டுட்டு சிலர் போனாங்க தாவேகா சைடு, என்னானாங்க ராஜினாமா செஞ்சுட்டு தான் அப்படியே இருக்காங்க, அங்க இடைத்தேர்தல் கூட இன்னமும் அறிவிக்கப்படல, இப்போதைக்கு அங்க தடையாகத்தான் அங்க இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்புறம் நம்ம 47 எம்எல்ஏக்களை வெற்றி அடைஞ்சிருக்கோம், போன முறை 5 ஆண்டு ஆட்சியில இல்லாமலும் கூட அவங்கள விட கொஞ்சம் மட்டும்தான் திமுகவோட நம்ம எம்எல்ஏக்கள் குறைவு, அப்ப நாம இன்னமும் நம்மளுடைய ஓட் பேங்க் இருக்கு, செல்வாக்காடு தான் இருக்கோம், அப்படி இருக்க எதுக்கு கட்சி பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்லாம் எடப்பாடி அவர்களுடைய டீம்ல இருந்து கேள்விகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்குங்க பதிலாக. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, சமீபத்துல விழுப்புரத்துல முன்னாள் அமைச்சரான திரு சி.வி. சண்முகம் அவங்களுடைய டீம்ல பலரை பதவியை பறிச்சார் இல்லையா எடப்பாடி. அதுக்கப்புறம் இப்ப முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்துக்கு போய் சிவிஎஸ் அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் கொத்து கொத்தாக ராஜினாமா செஞ்சாங்க, அதை அறிவிச்சிருந்தாங்க. இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதே நேரத்துல முன்னாள் அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே அப்படின்னு சிவிஎஸ் கிட்டையும் பேச, இல்லைங்க நீங்க டெல்லி பேச்சை கேட்டுட்டு இருக்கலாம், என்னாலாம் அப்படி இருக்க முடியாது, ஏற்கனவே டெல்லி பேச்சை கேட்டு ஒரு ரூட் எடுத்தாரு திரு செங்கோட்டையன், கடைசியா டிவிகே போயிட்டாரு, இன்னும் சிலரும் டிவிகேக்கு போயிட்டாங்க, திரு ஓ பன்னீர்செல்வம் அவரு டிஎம்கேக்கு போயிட்டாரு, நானும் அப்படி நம்பி இருக்க முடியாது, என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்களை அந்த பதவியில இருந்து இறக்குவதுதான் இப்போதைக்கு என்னுடைய முதல் வேலை அப்படின்னு சபதமே போட்டிருக்காரு சிவிஎஸ் அப்படிங்கிறாங்க. அவங்க தாவேகா ரூட் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா, தாவேகாவுக்கு போன மாஜிக்களே அங்க எந்த விதமான பவரும் இல்லாம தான், பதவியும் இல்லாம தான் இருக்காங்க. அதனால இந்த தருணத்துல அந்த முடிவுக்கு போகலாம்னு யோசிச்சு தான் முடிவெடுப்பாரு அப்படிங்கிறாங்க. ஆக மொத்தத்துல எம்ஜிஆர் மாளிகையை சுற்றி பல வில்லன்கள் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சிக்க முடியுதுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.